ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோஸ். திங்கக்கிழமை அன்னைக்கு பசங்க எப்படி ஸ்கூல் போகிறாங்கன்னு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. சிதம்பரத்தில் 6 மணி வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. காலையில் எழுந்ததுமே டைம் இப்போ வந்து 6:50 தான் ஆகுது. அதுக்குள்ளார தன்ஷ் யூனிஃபார்ம், தர்ஷனோட யூனிஃபார்ம், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க, லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க, லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அழகாக தன்ஷி வச்சிருக்காங்க. இந்த ஒர்க்கு நமக்கு கொஞ்சம் மிச்சமான ஒர்க்கு. எல்லாமே பாப்பாவே பார்த்துப்பா. இப்போதைக்கு பாப்பாவுக்கு தலை சீவுற ஒர்க்கு, சமைக்கிற வேலை. பீரோ பக்கத்தில் இருந்த கம்ப்யூட்டர் டேபிள் எடுத்து நான் அந்த ஓரத்தில் வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் இன்னும் ரூம்ல ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவும் அழகா இருந்துச்சு. அதை எடுத்து அந்த ஓரத்துல வச்சுட்டு இப்ப பசங்களுக்கு லஞ்ச் வந்து செய்யணும். மதியத்துக்கும் காலையும் சேர்த்து தான் செய்ய போறேன். இன்னைக்கு ஒரே ஃபுட் தான், சாம்பார் சாதம் அவ்வளவுதாங்க செய்ய போறேன். அதுக்காக இப்போ காய்கறிலாம் கிச்சன்ல வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். பாப்பாவும் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் டீ வச்சிருக்கேன். இந்த டீல வந்து ஏலக்காய், இஞ்சி, கிராம்பெலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். இன்னொரு சைட்ல பாருங்க, பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன். அடுத்து சாதமும் வெந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து லஞ்சு சாம்பார் சாதம் தான் செய்ய போறேன். காய்கறி பாருங்க, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முள்ளங்கி, நெக்ஸ்ட் கேரட்டு, மாங்காய் இதை மட்டும்தாங்க போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போறேன். சாம்பாருக்கு மாங்காய் முருங்கைக்காய் ரெண்டுல ஒன்று இருந்தாலே சாம்பார் நல்லா இருக்கும். சிங்க்ல பாத்திரம்லாம் சேர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இருக்கட்டும். பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுவேன். அது வரைக்கும் அவங்கள ஸ்கூல் அனுப்புறதுதான் என்னோட மெயின் ஒர்க்கு. அடுத்து அம்மா வீட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்தா மாங்காய்லாம் ஒரு சைட்ல வச்சிருக்கேன். பழுக்கிற மாங்காய் ஒரு சைட்ல இருக்கு. அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு சைட்ல நான் மாங்காய் வச்சிருக்கிறேன். பாருங்க, ட்ரேவ்ல இருக்கிறதுலாம் அம்மா வீட்டுல காய்ச்சது. இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் பழுக்கிற மாம்பழம், ஒட்டு மாம்பழம். அடுத்து டீயும் போட்டாச்சுங்க. ஒரு கிளாஸ் டீ எடுத்துட்டு போயிட்டு குடிப்போம். பருப்பு வெந்துட்டு இருக்கு. காலையில எப்போதுமே காஃபி போட்டா அது குடிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்காது. ஒன்னும் சமைக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் பசங்களை ரெடி பண்ணணும். இந்த 2 ஒர்க்கு தான் மெயினா ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கும். காஃபி போட்டோம்னா அது ஓரமா இருக்கும். பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் இல்லைன்னா நின்றுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு உட்காந்து ரிலாக்ஸா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது. அந்த டைம்ல பிஸ்கட் தொட்டு நான் வந்து டீ சாப்பிட்றதுக்கு டீ எடுத்துட்டு வந்துட்டேன். உடம்பு சரியில்லாதப்ப டீ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து இருந்தேன். அதுக்கப்புறம் என்னதான் தோணுச்சுன்னு தெரியல. ஒரு கிளாஸ் டீ குடிச்சா தலைவலி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்குமேனு மைண்டு மாறி டீக்கு இப்போ 1 வீக் அடிக்ட் ஆகி திரும்ப டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த டீ குடிக்க ஆரம்பிச்சா அதுல இருந்து வெளியில வர முடியல. உடம்பு சரியில்லாதப்ப மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். திரும்பி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் டீ குடிக்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுறேன். இன்னைக்கு ஒரு கிளாஸ் டீ எடுத்தாச்சு, ஒரு பிஸ்கெட் எடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்து இப்போ கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பருப்பு அங்கே வெந்துட்டு இருக்கு. உடனே இப்போ நான் வந்துட்டு வானல்ல வந்து காய்கறி எல்லாம் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, கேரட், முள்ளங்கி இது ஃபுல்லா நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பருப்பை வந்து கடைஞ்சிட்டு இப்போ சாம்பார் வந்து கூட்டி வச்சுட்டேன். சாம்பார் கூட்டி வச்சதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவு மிளகாய் தூள், உப்பு மட்டும் போட்டுட்டேன். புளி கொஞ்சமா எடுத்து ஊற வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் வைக்கிற மாதிரி தான் சாம்பார். அதே போல இப்ப சாம்பார் கூட்டி வச்சுட்டா அது அங்க கொதிச்சிட்டு இருக்கு. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கலான்ட்டு வந்தேன். இன்னைக்கு திங்கட்கிழமை பாப்பா தலை குளிச்சுட்டு தான் ஸ்கூல் போறா. ஏமா தலை இன்னைக்கு குளிச்சேன்னு நான் கேட்டேன். சனிக்கிழமை அன்னைக்கு காமராஜரோட பிறந்த நாள். அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் கிடையாதுமா. இன்னைக்கு மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து காமராஜர் பிறந்த நாள் ஒட்டி இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க. அதனால நாங்க வந்து பிரேயர்லாம் நாங்க கலந்துப்போம். ஃபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. அதனால கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா போகணும் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா. சரி, ஓகே, தலையை வந்து காய வச்சிரு, தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அழகா தலை சீவி விட்டுறேன்னு பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். தலையும் இப்போ ஈரத்தை காய வச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு மாங்காவை போட்டு கொதிக்க வச்சு புளிய கரைச்சி ஊத்தி தாளிச்சிட்டு வந்துடலான்ட்டு இப்போ மாங்காவை போடுறதுக்கு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். அடுத்து பாப்பாவுக்கு தலை சீவி விடுறதுக்கு ரூமுக்கு வந்தாச்சுங்க. பாப்பாவுக்கு இப்போ உங்க புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கை கொத்து நிறைய முடி வந்து கையிலுது. அப்படியே கையை வச்சு புடுங்கினாலே எல்லா முடியும் எடுத்துட்டு வருது. அது என்ன ரீசன் தெரியல. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. நானும் வந்து வீட்டுல ஆடுற தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த ஆயிலும் யூஸ் பண்ணல. இப்போ ரீசெண்டா ஒரு 3 வாரமா நைட்ல வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில மதியம் போல அந்த வெந்தயத்தை அரைச்சி பாப்பாவுக்கு தலையில தேய்ச்சி விட்டு தலைக்கு வந்து ஷாம் சீக்கா ஏதாச்சும் போட்டுதான் குளிக்க வைக்கிறேன். அப்போ அந்த முடி கொட்டுறது நிக்கல. முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து இப்ப பாப்பாவும் தலை சீவி விட்டது ரெடி ஆயிட்டா. லஞ்ச் வந்து இப்ப எடுத்து வச்சுட்டேன். 2 பேருக்குமே சாம்பார் சாதம். இன்னைக்கு லஞ்ச் சாம்பார் சாதம் எடுத்து வச்சு இப்போ பாக்ஸும் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். தம்பிக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவான். பாப்பா வந்து மிச்சர் தொட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கா. தம்பிக்கு நான் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். தம்பி ஆல்ரெடி கிளம்பிட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஷேட் போட்டு விட்டுறலான்ட்டு இப்போ வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். ஏன்னா ஒயிட்டு
ஒயிட் கலர் ஷர்ட் தான் இன்னைக்கு போடணும். நான் சாப்பாடு ஊட்டும்போது கண்டிப்பா அந்த சாம்பார் சாதம் வந்து அவன் ஷர்ட்ல பட்டு கரையாயிடும். அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் சட்டை போட்டுக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பாப்பா வந்து லஞ்ச் குடியில வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. இப்ப தம்பிக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். லஞ்ச் குடியில இப்ப லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் இப்ப பாப்பாவே எடுத்து வச்சுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் நான் தான் இந்த ஒர்க்க பண்ணணும். லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கணும், சமைக்கணும், பசங்கள ரெடி பண்ணணும், திரும்ப தலையும் நசீவி விடணும். எல்லா ஒர்க்கும் நானே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பாப்பாவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுனால எல்லா ஒர்க்கும் பாப்பா பாத்துக்கிறா. சமைக்கிற ஒர்க்கு, தலை சீவுற ஒர்க் மட்டும் தான் நான் பாத்துக்கிறேன். தர்ஷன் வந்து இப்போ வயித்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி அழுதுகிட்டு இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறான். எதனால வயித்து வலி வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகக்கூடாது, 2 நாள் ஜாலியா லீவ் போட்டு வீட்டுல இருந்தாச்சு. திங்கட்கிழமை ஸ்கூல் போகக்கூடாதுன்னு இந்த முடிவு எடுத்தாரா, இல்ல உண்மையா வயித்து வலிக்குதா, எதுவுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் படுப்பான்னு சொன்னா அதுக்குன்னு அந்த ஸ்கூட்டி மேலேயே சார் வந்து படுத்திருக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஓகே, பரவாயில்ல, இப்ப ஸ்கூலும் கிளம்பிட்டாங்க. டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஸ்கூல் வந்து கிளம்பிடுறாங்க. தர்ஷன் கிட்ட சொல்லியே தான் அனுப்புனேன், உனக்கு அதிகமா வயித்து வலி வந்துச்சுன்னா உங்க மிஸ் கிட்ட சொல்லு, எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் ஸ்கூல்ல வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தம்பிகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தம்பி முகத்துல ஒரு பிரைட்னஸான ஒரு சிரிப்பே வந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ ஸ்கூலும் கிளம்பிட்டாங்க. இவங்க இப்ப ஸ்கூல் போனாங்கன்னா 4:30, 4:40 அந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு உடனே 5:30 மணிக்கு டியூஷன் போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. இப்ப பசங்கள ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்கே கிச்சன்ல தாங்க. கிச்சன் ஃபுல்லா பாருங்க வெறும் டஸ்ட். இதை ஃபுல்லா கூட்டி கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் தான் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணணும். டெய்லி என்னோட ரொட்டீன் ஒர்க் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க ஃபுல் விளாகா வந்து பாத்துட்டு இருக்கீங்க. வீடெல்லாம் பெருக்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுவேன். டைனிங் டேபிள் மேல பாருங்க மிச்சர் சாதம் எல்லாம் அப்படியே கிடக்கு. துணி வந்து வாஷ் பண்ண வேண்டியது அதுவும் அப்படியே கிடக்கு. அடுத்து பாருங்க 2 ரூமையும் பெருக்கணும். ஃபுல்லா வந்து டஸ்டா தான் இருக்கு. பசங்க இப்போ ரீசெண்டா வந்து புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளாரதான் எல்லாமே குளிக்கிறது, ரெடி ஆகுறது எல்லாமே வீட்டுக்குள்ளாரதான். ஆல்ரெடி நான் பழைய வீட்டுல இருக்கும்போது, சிடி போட்ட வீட்டுல இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு, பாத்ரூம், பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே தோட்டத்துல. முன்னாடி வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் கட்டுறதா இருக்கட்டும், தலை சீவுறதா இருக்கட்டும், எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோல வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்க நம்ம சிதம்பரத்துல இப்ப புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலை சீவுறதுக்கு வெளியில போக முடியல. ஏன்னா வெயில் வந்து போர்ட்டிகோல வெயில் அதிகமா இருக்கு. அங்க வந்து வெயில் அதிகமா இருக்கிறதுனால ரூம்லயே தான் தலை சீவி விட்டுறேன் பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் நம்ம வந்து கட்டி வச்சிருக்கிறதுனால பசங்களுக்கு குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. தோட்டத்துல இன்னும் நம்ம தரை போட வேண்டியது வேலை இருக்குங்க. தரை போடல. தரை போட்டோம்னா அங்க வந்து குளிக்கிற ரூமா மாத்திருவேன். தரை போட்டதுக்கு அப்புறம் தான் அங்க பசங்க வந்து குளிக்க முடியும். அது வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம்ல தான் இப்ப பசங்க குளிச்சிட்டு இருக்காங்க. பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் முதல் ஸ்டெப் ஒர்க்கு வீடெல்லாம் பெருக்கிற வேலை முடிஞ்சிச்சுங்க. போர்ட்டிகோ வரைக்கும் பெருக்கியாச்சு. ஹாலை பாருங்க, ஹால் ஃபுல்லா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. எங்கேயுமே டஸ்ட் இருக்காது. என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எல்லா ரூமையும் கூட்டி குப்பையை வந்து டஸ்ட்பின்க்கு எடுத்துட்டு போறது தான். அதையும் கொண்டாந்து போட்டுட்டு இப்போ தொடப்பத்தை ஒரு கார்னர்ல வச்சாச்சு. அடுத்த ஒர்க் இருக்குங்க, பாத்திரம் வளர்க்க வேண்டிய ஒர்க்கு. 1 by 1 தான் ஒர்க் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அப்போதான் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வீடெல்லாம் பெருக்கினதுக்கு அப்புறம் சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணும். ஃபைனலா பாருங்க, பாத்திரத்தெல்லாம் சூப்பரா வாஷ் பண்ணி வச்சாச்சு. மேட் எல்லாத்தையும் வெளியில தட்டி டஸ்ட் இல்லாம அதையும் கொண்டு வந்து கிச்சன்ல, ஹால்ல, அடுத்து வாஷிங் மிஷின் ஏரியாவில், மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்க எல்லா இடத்துலயும் மேட்டை வந்து ஒரு டஸ்ட் இல்லாம தட்டி கொண்டு வந்து வச்சாச்சு. செகண்ட் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ 3வது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாஷிங் மிஷின்ல இப்போ ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். 39 வச்சு ட்ரபோ வாஷ்ல வச்சு ஸ்ட்ரீம்ல போட்டு விட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து 1.16 மினிட் இது துவைச்சு கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதுல என்ன நான் லிக்யூட் யூஸ் பண்றேன்னா, ஆல்ரெடி நான் கேன்ல வாங்கி வந்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த லிக்யூடு, கம்ஃபோர்ட், இது 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப துணி வந்து துவைச்சிட்டு இருக்கு. 36ல வந்துச்சு. அந்த துணி துவைக்கிற கேப்ல நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்ட்டு போய் கிச்சன்ல பார்க்கும்போது மாம்பழம் இருந்துச்சு. ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாம்பழம் இருக்குன்னு. அதுல ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி மேலெல்லாம் உப்பு தூவி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். மாம்பழமா இருந்தாலும் அதுல லைட்டா உப்பு தூவி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எனக்கு டேஸ்ட் பிடிக்கும். என்னுடைய சின்ன பெட்ரூம்ல இருந்து வியூ பாருங்க, ஜன்னல் வழியா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த பெட்ரூம்ல எப்பவுமே ஃபேன் போடவே வேணாங்க. இந்த ஜன்னல் வழியா காத்து அவ்வளவு ஜில்லுன்னு உள்ளார வந்துட்டு இருக்கும். அந்த காத்தே நமக்கு போதும், ஃபேனே போட தேவையில்ல. நெக்ஸ்ட் காலையில போட்டு டீ ஒரு கிளாஸ் மீதி இருந்துச்சுங்க. அந்த டீ வந்து சூடு பண்ணி ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இருந்துச்சு, அந்த பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றலான்ட்டு இப்போ இது வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி ஆயிடுச்சு.
மாங்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் டீ. வீட்ல இருந்தாலே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு தான் தோணும். வாஷிங் மிஷின்ல நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போ 12க்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்து துணியை நல்லா அலசிட்டு இருக்கு. அடுத்து இப்போ வந்து நமக்கு 0 வந்துருச்சுன்னா எண்டிங் வந்துரும். அதுக்கப்புறம் துணி எடுத்துட்டு போயிட்டு மாடியில காய வைக்க வேண்டியதான். இப்போ துணி நல்லா புழிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்து கிளிப் எடுத்துக்கணும். மாடியில காய வைக்கிறதுனால மோஸ்ட்லி நான் கிளிப் எடுத்துட்டு தான் போவேன். எல்லாமே கீழே விழுந்து ட்ரெஸ்லாம் வந்து வீணா போயிடும். அதனாலே இப்போ நான் வந்து கிளிப்பு ஒரு பையில எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். ஃபைனலாக பாருங்க துணிலாம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. வாஷ் பண்ண துணி எல்லாமே இப்போ ரேக்ல மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணணும். ஃபுல்லாக கவரை வந்து 2 பக்கம் ஜிப்பு போட்டு மூடிட்டு நான் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இப்படி தான் நான் வாஷிங் மிஷினில் டெய்லி வந்து துணி வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பசங்க யூனிஃபார்ம் துவைக்கிறதுனால அவங்க யூனிஃபார்ம் அடுத்தடுத்த நாள் ஸ்கூல் போட்டு போகணும். அதனால டெய்லியும் இப்போ நான் வந்து துணி வாஷ் பண்ற மாதிரி தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் போயிட்டு இருக்கு. துணியும் கிளிப்பும் எடுத்துட்டு இப்போ நான் மாடிக்கு கிளம்பிட்டேங்க. வெயில் பயங்கரமா அடிக்குது. நேத்தி நல்லா மழை பெஞ்சுது. ஆனா காலையில நல்ல கிளைமேட் ஜில்லுன்னு இருந்துச்சு. மணி 11 மணிக்கு மேல நல்லா வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நான் கேட்கிறேன். நீங்க வந்து இப்ப நான் 1 இயரா நான் சேனல் வந்து ஆரம்பிச்சு நான் வீடியோஸ் வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் எப்படி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து பாக்குறவங்க, டெய்லி என்னோட வீடியோ பாக்குறவங்க மறக்காம வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படின்னா விளாகிங்கா நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல குக்கிங் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லனா மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாச்சும் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? யூடியூப்ல இன்கம்லாம் எப்படி எடுக்கிறாங்க? மோனிடைசேஷன் எப்படி பண்றாங்கன்னு அத பத்தி நீங்க வந்து நினைக்க விரும்புறீங்களா? எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து ரெடி பண்றேன். அதுக்காக உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் கேட்கிறேன். மறக்காம கமெண்ட்ல வந்து உங்க பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை மார்னிங்ல இருந்து மதியம் வரைக்கும் இப்படிதான் என்னோட ரொட்டீன் ஒர்க் போச்சு. ஃபுல் விளாகா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அடுத்த விளாக்ல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.